தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து பாத்தீங்கன்னா லைலம் SS207ங்கிற மாடல். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ங்கிறது எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஜென்ரலா சைனீஸ் பவர் வீடர் மற்ற அதர் கண்ட்ரி பவர் வீடர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கியர் டிரைவ் பெல் டிரைவ்ன்றாங்கல்ல, அதுக்கு காம்படிட்டிவா நம்ம விட்டுருக்கோம். அதுல எல்லாமே இப்ப நம்ம பயன்படுத்துற எல்லா கியர் பாக்ஸுமே வந்து ஃபுல்லி கேஸ்ட் அயர்ன் அண்ட் எட்ஜ் அயர்ன் தான் யூஸ் பண்றோம். இப்போ லோ காஸ்ட் மிஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல டாப் கவர்ஸ் எல்லாமே அலுமினியம்ல போடுவாங்க. அலுமினியம்ல போடுற போது என்ன ஆகுது, அதோடைய வெயிட் கம்மியாகுது, வைப்ரேஷன் அதிகமாகுது. ரேட்டை குறைக்கிறதுக்காக அவங்க வந்து ரா மெட்டீரியல் குறைக்கணுன்றதுக்காக பண்ற வேலை. நம்ம சாயில் எல்லாமே ஹெவி சாயில்ஸ். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அந்த மாதிரி அலுமினியம் மிஷின் போடும்போது ஓட்டுறவங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அதனால நம்ம யூஸ் பண்ற கியர்ஸா இருக்கட்டும், கியர் கேஸா இருக்கட்டும், இதெல்லாமே R&D பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து பாத்தீங்கன்னா லைலம் SS207ங்கிற மாடல். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ங்கிறது எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஜென்ரலா சைனீஸ் பவர் வீடர் மற்ற அதர் கண்ட்ரி பவர் வீடர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கியர் டிரைவ் பெல் டிரைவ்ன்றாங்கல்ல, அதுக்கு காம்படிட்டிவா நம்ம விட்டுருக்கோம். அதுல எல்லாமே இப்ப நம்ம பயன்படுத்துற எல்லா கியர் பாக்ஸுமே வந்து ஃபுல்லி கேஸ்ட் அயர்ன் அண்ட் எட்ஜ் அயர்ன் தான் யூஸ் பண்றோம். இப்போ லோ காஸ்ட் மிஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல டாப் கவர்ஸ் எல்லாமே அலுமினியம்ல போடுவாங்க. அலுமினியம்ல போடுற போது என்ன ஆகுது, அதோடைய வெயிட் கம்மியாகுது, வைப்ரேஷன் அதிகமாகுது. ரேட்டை குறைக்கிறதுக்காக அவங்க வந்து ரா மெட்டீரியல் குறைக்கணுன்றதுக்காக பண்ற வேலை. நம்ம சாயில் எல்லாமே ஹெவி சாயில்ஸ். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அந்த மாதிரி அலுமினியம் மிஷின் போடும்போது ஓட்டுறவங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அதனால நம்ம யூஸ் பண்ற கியர்ஸா இருக்கட்டும், கியர் கேஸா இருக்கட்டும், இதெல்லாமே R&D பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம்.